வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு இல்லையா, எப்போ விலை மாற்றம் ஏற்படும், தக்காளி போட்டிருக்க விவசாயிகள் நிறைய பேர்த்தோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது முன்னையாவது 250 ரூபா 300 ரூபாய்க்கு போச்சு மொதல் பெரிய 2வது பெரிய இப்போ 100 ரூபாய்க்கு கூட எடுக்க ஆள் இல்லாமல் இருக்குது. என்றைக்கு இந்த விலை மாற்றம் ஏற்படும், எப்போ இது பாசிட்டிவ் நோக்கி போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வெங்காய விலை போட்டப்போ கீழே கூடிய விவசாயிகள் நிறைய பேர் போட்ட கமெண்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க தக்காளி விலை அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் எப்படி பாசிட்டிவாக நோக்கி போகும், எந்த டைமில் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு சியர், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். தக்காளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த டைமில் எங்கே அதிகமாக வருது பார்த்தீங்கன்னா, ஒன்று தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ரொம்ப அதிகமான இடங்களில் விளைஞ்சிட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருப்பூர், தாராபுரம், பல்லடம், முடுமலை, காங்கேயம், பொள்ளாச்சி இந்த ட்ராக்கில் தக்காளி அதிகமாக இருக்குது. ஸோ அங்கங்கே சின்ன சின்ன ஸ்கேட்டர் ஏரியாவில் கம்மியாக இருக்குது. பட் இங்கே தான் ரைட்னும் இப்போ சம்மர் டொமேட்டோ அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த டைமில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஏக்கரேஜ் ரொம்ப கூட போனது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா, இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிந்தாமணி ஏரியாவில் இருக்கக்கூடிய நமக்கு தக்காளி, சேம்ஸில் பார்த்திங்கன்னா ஆந்திரா இருக்கக்கூடிய அந்த இந்த மே மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய அடியாக விடக்கூடியது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆந்திர மாநிலங்களில் இருக்கக்கூடிய சித்தூர், மதனப்பள்ளி இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டொமேட்டோவும், சேம் சைடில் நமக்கு பார்த்தோன்னா கர்நாடகா மாநிலத்தில் மைசூர், மாண்டியா, கொள்ளைகள், ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் பெங்களூர் ஒட்டம் இருக்கக்கூடிய சிந்தாமணி இங்கெல்லாம் இருக்கக்கூடிய டொமேட்டோ தான் நமக்கு அதிகப்படியான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கு ரீசன் அமையுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா மே கடைசிலாம் அவங்களுக்கு ரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வடகிழக்கு பருவமழை தென்கிழக்கு பருவமழை அவங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது மேக்ஸிமம் அங்கே அழிவு ஏற்படும். அப்போ தான் நமக்கு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஏப்ரல் 2ஆம் வாரம் 3ஆம் வாரத்தில் ஓரளவுக்கு விலை நல்லா கணிசமாகவே இருந்தது. மேலெல்லாம் ஒரு 40 ரூபா 45 வரைக்குமே தக்காளி போயிட்டு இருந்தது. பட் இந்த வருஷம் ரொம்பவே இன்னும் அனர்த்தமாகவே இருக்குது. ப்ரைஸ் அப்ஸ் ஆகவே இல்லை. ஸோ இப்போ என்ன ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மே ஒரு 15 தேதிக்கு மேலே 100 ரூபா விற்கிற தக்காளி அப்படிங்கிறது பெட்டி 150 ரூபா 200 ரூபா நோக்கி போக ஆரம்பிக்கும். மந்த் முடிஞ்சோட மே 31 பார்த்தீங்கன்னா 400 ரூபா டு 450 ரூபா ஒரு பாக்ஸ் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு அதிகம். ஆனால் 400 ரூபா டு 450 ரூபா அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியுது. ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் 15 டேஸ் இருக்கக்கூடிய மழையை பேஸ் பண்ணி, ஏன்னா மழைங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஹெவியானது. ஆந்திரா ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் மழை ரொம்ப ஹெவியாக வர வாய்ப்பு இருக்குது. சம்மர் ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. ப்ளஸ் இந்த ஆலங்கட்டி மழை ஹெவியாகவே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனால் பயிர் அதிகமாக பூப்பிஞ்சுகள் கொட்டி அழிவு வர வாய்ப்புகள் அதிகம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி ப்ரைஸ் ஏறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம சொல்லலாம். ஸோ எந்த இது போகும்பொழுதும், ஸோ இப்போ நீங்கள் ரைட்னா உங்கள் பயிர் ஒரு 2 அறுப்பு 4 அறுப்பு 5 அறுப்பு அறுத்துட்டிங்கன்னா உங்கள் பயிரை ரொம்ப ஸ்டெமினாவோட ரொம்ப நாளைக்கு ஈல்டு வர மாதிரி நல்ல நியூட்ரன்ஸை கொடுத்து வச்சுக்கோங்க. இங்கே இருக்க நிறைய விவசாயிகள் நம்ம என்ன பண்ணுறோம்னா, விலை விற்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பராமரிக்கிறது அப்படியே விட்டுட்டோம். கொசு அதிகமாக இருந்தாலும் சரி, வைரஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, டிப்ஸ் இருந்தாலும் சரி, புழு இருந்தாலும் சரி, ஊசி இருந்தாலும் சரி, எதுவுமே நம்ம கவனிக்காம விட்டுறோம். கேட்டால் விலை இல்லை அப்படின்னு சடனாக ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் விளையாட ஆரம்பிக்கும். அன்றைக்கி உங்கள் கையில் முதல் தர இருப்பு இருக்காது. பயிர் உங்கள் உடனே நினச்ச நேரத்துக்கு ஈல்டு கொடுக்குற அளவுக்கு பயிர் வளராது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ரைட்னோ ரொம்ப கம்மியான விலை போயிட்டதாலும் கையில் வச்சுக்கூடிய விவசாயிகள் ஓரளவுக்காது, ரொம்ப ஹெவியான மருந்து அடிக்காடி கூட ஓரளவுக்காவது மருந்துகள் அடித்து பயிரை ஓரளவுக்கு தெளிவாக வச்சுக்கோங்க. ஒரு 15 நாட்களுக்கு மேலே நமக்கு பாசிட்டிவாக மாறும் பொழுது அன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய இருப்பு அப்படிங்கிறது முதல் தர மகசூலுக்கானதாக இருக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, ஸோ விலை ஏற்றம் அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் நமக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. ஒரு 15 நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல சைன் நமக்காக காத்திருக்கு அப்படிங்கிறது இது மூலமாக சொல்லி ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு www.pachethundu.in வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சைத்துண்டு மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்மந்தப்பட்ட தகவலை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை தக்காளி விவசாயம் பண்ணக்கூடிய ஷேர் பண்ணுங்கள்.